காக்கப்பட ஆலோசனைகள். 1. தேவனுக்கு முதலிடம் கொடுங்கள். இக்கனியை நீ புசிக்க வேண்டாம் என்று தேவன் ஆதாமிற்கு நேரடியாகவே சொல்லி இருந்த போதிலும் தன் மனைவியாகிய ஏவாளின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அக்கனியை புசித்து தேவனை கனம் பண்ண தவறிவிட்டான் ஆதாம். இதனால் தேவனுக்கு முன்பாக நிற்கும் தகுதியை இழந்து விட்டார்கள். பூமிக்கு சாபம் வருவதற்கு காரணமாகவும் மாறி போனார்கள். அதற்காக குடும்பத்தை அலட்சியமாக நடத்தவோ கடினமாக நடத்தவோ வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. தேவனுக்கு உரிய இடத்தை தேவனுக்கும், குடும்பத்துக்கு உரிய இடத்தை குடும்பத்துக்கும் சரியாக கொடுப்போம். தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் இருப்போம். ஆமென். உடன்படிக்கையில் உண்மையாயிருங்கள். போத்திபாரின் மனைவியின் மனதில் யோசேப்பு, வாழ்வில் போத்திபார். மனதில் ஒருவர், வாழ்வில் ஒருவர். எத்தகைய அவலை நிலை! உங்கள் நினைவுகளையும் கண்களையும் காத்துக்கொள்ளுங்கள். என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நிறைவாயிருப்பது எப்படி? யோபு சொல்கிறார். மலடியாயிருந்த தன் மனைவிக்காக தேவனிடம் ஜெபம் செய்தான் ஈசாக்கு. ஆபிரகாம் மற்றும் யாக்கோபை போல வேற மனைவிகளை தேடவும் இல்லை இந்த ஈசாக்கு. மலடி என்று தன் மனைவியை கசந்து கொள்ளவும் இல்லை, அவளை குறித்து சலிப்படையவும் இல்லை. மாறாக தன் மனைவியை நேசித்தும் அவளுக்காக ஜெபித்தும் அவளோடே விளையாடி கொண்டும் அவளோடே மட்டும் இறுதி வரை வாழ்ந்து கொண்டிருந்தான் இந்த ஈசாக்கு. காரணம் என்ன? அன்பு, அன்பு, அன்பு. வெறும் சரீர இச்சைகளை மட்டுமே உலகம் இன்று அன்பு என்று காண்பித்து வருகிறது. ஆனால் நமது பரிசுத்த வேதம் காட்டும் அன்போ சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு தீங்கு நினையாது. இந்த அன்பு நம்மிடையே பெருகினால் இன்று ஆவிக்குரிய குடும்பங்களில் பெருகி வரும் விவாகரத்துக்கள் நிச்சயமாக மறைந்தே போய்விடும். வெளியரங்கமாயிருங்கள். உங்கள் வாழ்க்கையானது தேவனுக்கும் மனிதனுக்கும் முன்பாக திறந்த புத்தகமாக இருப்பதாக. அனனியா சப்ரியாலை போல் இருக்க வேண்டாம். தேவனுக்காக ஊழியம் செய்யுங்கள். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பத்தை போல, நோவாவின் குடும்பத்தை போல கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருக்கு குடும்பமாக சேவை செய்ய பாக்கியமாக எண்ணுங்கள். இந்த 5 காரியங்களும் வாழ்வில் மறவாதீர்கள். உங்கள் வெளியேறப்பட்ட குடும்பம் காக்கப்படும், ஸ்திரப்படும், உடைப்படாமல் இருக்கும். ஆமென்.